Taste the Daily. ஸ்டாலின் தொகுதியான சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி அஞ்சும் நகரில் திருவீதி அம்மன் கோயில் தெரு 18வது தெருவின் சாதாரண மழைக்கே சாலையில் 2 அடிக்கு மேல் மழைநீர் தேங்கி நிற்கும் அவலம் ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் அவதி அடைந்து வருகின்றனர். இது குறித்த நேரடி விவரங்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், அங்க இருக்கக்கூடிய முழுமையான கள நிலவரங்கள் என்ன? அங்க இருக்கக்கூடிய தண்ணியை வெளியேற்றக்காக எதுவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? கண்டிப்பாக அருண், நாம் தற்போது நிற்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்றோம். இந்த பகுதியிலே பூம்புகார் நகர், அதே போன்று அஞ்சுகம் நகர், சாந்தி நகர், 18வது தெரு, யமுனா தெரு உள்ளிட்ட பல்வேறு தெருக்கள் இருக்கிறது. இந்த பகுதி முழுவதுமாக தண்ணீரில் சூழ்ந்திருக்கிறது. மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு கூட மக்கள் வெளியேற முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த பகுதியில் மழை இல்லை. காலையிலிருந்து லேசான மழை தான் பெய்திருக்கிறது, பெருமழை இல்லை. பெருமழை பெய்திருந்தால் இந்த பகுதி முழுவதுமாக என்ன ஆகியிருக்கும் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். 5 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தலை சந்திக்கிற போது இந்த பகுதிக்கு நாங்கள் பல்வேறு விடியல்களை தருவோம் என்று சொன்ன முதலமைச்சர் இந்த தொகுதி பக்குவமே திரும்புவதில்லை. இன்னும் விடியாத சூழ்நிலையில் தான் ஒவ்வொரு ஆண்டும் மழையில் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். அன்றாட வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு நாள் முழுவதுமாக வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல், அத்தியாவசிய பொருளை வாங்க முடியாமல், வாகனங்களில் செல்ல முடியாமல், பள்ளிக்கு கல்லூரிகளுக்கு பிள்ளைகளை அனுப்ப முடியாத ஒரு துயரத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்துவதற்காக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் வசிக்கக்கூடிய வந்திருக்கிறார்கள். அம்மா, என்ன மாதிரி துயரத்துக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க? உங்களுடைய வேதனையை சொல்லுங்க. ஐயா, நாங்கள் கொளத்தூர்லேருந்து பேசுகிறோம் ஐயா. நாங்கள் ரொம்ப மழையில் ரொம்ப பாதிக்கப்பட்டோம். அஞ்சுக நகர், பூம்புகார் நகர், சாந்தி நகர் வெள்ளத்தில் ரொம்ப ஒரு பொருள் எதுவுமே வாங்க எங்களால் முடியவே இல்லை. குளிர் வேற தாங்க முடியல. தண்ணியில் நிற்கிறோம். நாங்கள் இந்த 5 வருஷமாக வந்து எதுவுமே முக ஸ்டாலின் செய்கிறேன்ட்டு எதுவுமே செய்யலை எங்களுக்காக. நாங்கள் அஞ்சுக நகர்லேருந்து பேசுகிறோம் சார். நாங்கள் தண்ணி நிற்கிது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பூம்புகார் நகர், சாந்தி நகர், பூம்புகார் நகர் ஃபுல்லாக தண்ணியில், இப்போ தண்ணியில் தான் நின்று பேசின்னு இருக்கிறோம். ஃபுல்லாக நிற்கிது, எந்த இதுவும் பண்ணல. காலையிலேருந்து கடைக்கு கூட போக முடியல, தண்ணியில் இருக்கிறேன். இன்றைக்கெல்லாம் வெளியில் தான் இருக்கிறேன். வீட்டுக்குள்ளே கூட தண்ணி நிற்கிது. எனக்கு 2 பொட்டை பிள்ளைங்க இருக்குது சார், என் ஹஸ்பண்டு கிடையாது. ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. வீட்டுக்குள்ளே நைட்டுக்கு எப்படி படுக்க போகிறேன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். வருஷம் யாருமே எதுவுமே செய்யறது கிடையாது சார். சிஎம் சார் தொகுதியில் எதுவுமே செய்யறது கிடையாது, ஒன்றுமே பார்க்கறது கிடையாது. வந்து வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துட்டுன்னு கூட வருஷம் சொல்கிறேன், வந்து பார்க்குறதே இல்லை சார். நான் பொட்டை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எப்படி சார் இருக்கிறது? என் ஹஸ்பண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப கஷ்டமாகுது. அதே நினைப்பா ஒரு கஷ்டமாக நைட்டெல்லாம் தூக்கம் வரல சார் எனக்கு. இன்றைக்கெல்லாம் தண்ணியில் வெளியில் தான் நிற்கிறோம், வீட்டுக்குள்ளே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இந்த சாதாரண மழையில் பெய்திருக்கக்கூடிய தண்ணீரோடு மழைநீர், அந்த கழிவுநீர் கலந்திருக்கிறது. தொற்று நோய் பரவக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. பூச்சிகள் வரக்கூடிய நிலை ஏற்பட்டிருப்பதாக வேதனை தெரிவிக்கிறார்கள். இரவு நேரத்தில் அச்சத்தோடு தூங்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியில் சில பெண்கள் நம்மோடு இணைகிறார். அம்மா, உங்களுக்கு என்ன மாதிரி துயரத்தில் தள்ளப்பட்டிருக்கு? நாங்கள் கூவிட்டு படுக்கிறோம். எங்களுக்கு பிழைக்கிறதுக்கு இதெல்லாம் எங்களுக்கு வழி இல்லாத இருக்கிறோம். நாங்கள் விடிஞ்சு காலையில் இந்த கடைக்கு போகிறோமோ எங்களால் முடியல. மழை பெய்யுது, கோயில் காத்தடிக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் எங்களுக்கு தண்ணி வரதுனால இப்போ நாங்கள் பிழைக்கிறது எப்படி அப்படின்ட்டு நாங்கள் முயற்சினோம். பேர் நளினி. இந்த குளத்தூரில் தண்ணி நிறைய நிறைஞ்சி, அம்மன் குளத்தெல்லாம் நிறைய நிறைஞ்சி போயிருக்குது. பூம்புகார் நகர், சாந்தி நகர் தண்ணிங்க நிறைஞ்சி போய் இப்போ நாங்கள் தண்ணிங்களை தான் நிற்கிறோம். பூம்புகார் தண்ணிங்க நிறைஞ்சிட்டு இருக்குது. எங்களால் போக கூட அப்படி இப்படி போக முடியல. குழந்தைங்களோட ஸ்கூலில் அங்கங்கே வண்டிகள் நிறுத்திட்டு குழந்தைங்கள ஏற்றின்னு போய்க்கிறோம். இப்போ அதுக்காக எங்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்யுங்க ஐயா. இந்த பள்ளி மாணவர்கள் இந்த தண்ணீரில் தான் சென்று வர வேண்டிய நிலை இருக்கிறது. அவர்கள் இறங்கி வருகிற போது மழைநீர் வடிகால் என்ற பெயரிலே தோண்டப்பட்டிருக்கக்கூடிய படுகுழிகள் எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் அச்சத்தோடு நாங்கள் நேற்றைக்கும் இன்றைக்கும் கடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் தேங்கி நிற்கக்கூடிய மழைநீரோடு கலந்திருக்கக்கூடிய கழிவு நீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். குறிப்பாக முதலமைச்சருடைய தொகுதியிலே இந்த அவலம் என்றால் சென்னை மாநகரத்தினுடைய முழுவதுமாக இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுடைய நிலையை நினைத்து பார்ப்பதற்கே வேதனையாக இருக்கிறது. ஏறக்குறைய இந்த 4.5 ஆண்டுகளில் 4.5 ஆண்டு முழுவதுமாக சாலையை தோண்டுவது, கால்வாயை தோண்டுவது, மூடுவது, இடிப்பது என்று இப்படிப்பட்ட பணிகள் தான் நடைபெற்றிருக்கே தவிர முழுமையாக மழைநீர் வடிகால் பணி முடியவில்லை.
90% முடிந்துவிட்டது, 95% முடிந்துவிட்டது, 99% முடிந்துவிட்டது என்றால் இங்கே இருக்கக்கூடிய இந்த நீரை யார் பொறுப்பேற்பது? அப்படி என்றால் மழைநீர் வடிகால் பணி முற்றிலும் தோல்வி அடைந்திருக்கிறதா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எழுப்பி வருவது குறிப்பிடத்தக்கது. அருண்.